Hello friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோனா வந்து பறந்து போகுது நாளைக்கு. ஸோ அதனால வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மோனாவோட ஃப்ரெண்டோட வெட்டிங் வந்து கிட்ட வந்துச்சு. ஆமாவா, ஓகே, நாளைக்கு ஃப்ரெண்டோட வெட்டிங்கா. ஸோ அதனால வந்து மோனா ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ அதுதான் இப்போ கிளம்பிட்டோம், ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டுக்கிறோம். என்ன வாங்குறோம் ஏது வாங்குறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்துக்கிறோம்னா வெல் ஷாப் வந்துருக்கிறோம். சரி, இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ மோனா உலகத்துலேயே உலகத்துலேயே இல்லை, ஆல்ரெடி வந்து மோனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோனாக்கு பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து மோனாவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜுவல்ஸ் கோல்டு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் மோனா வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்றியாக வந்திருக்கோம் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு. அதனால இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. என்ன வாங்க போகிற எது வாங்க போகிறேன்னு தெரியல, பட் பார்த்துருக்குது, பார்க்கலாம் என்ன பண்ணுறேன். இப்போ நான் கற்றுக்க போகிறேன் எப்படின்ட்டு. இப்போ நாங்கள் வந்து ஜோய்ஸ் ஆலுகாஸில் இருக்கிறோம். ஜாய் ஆலுகாஸ் ஏன் அவங்களையா? எனக்கு தெரிஞ்சு 9000 rupees இப்போ. ஸ்டட்டு பார்த்துனுக்குது ஃப்ரெண்ட்ஸ் மோனா. பாரு அது சூட் ஆகுமா? ஓகே, பார்த்து இது பண்ணு. நம்மளுக்கு பாடி கார்டா சோழி கார்டா இந்த ரெண்டு பசங்க வந்துக்கிறானுங்க. இவங்க காட்டுறாங்க நம்ம பசங்க. விக்கி அப்புறமா நிஷாந்த் வந்துக்கிறானுங்க. சும்மா நம்ம போயின்னு எந்த பாய்ஸும் மாட்டினானுங்க ரோட்டில். சரி ஓகே வாங்கடா ஜுவல் ஷாப் போயின்னுக்கிறோம் கூட வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தானுங்க பசங்க. பார்க்கலாம். ஃபைனல் பண்ணிட்டியா மேடம்? இரு இப்போ சொல்லு, ஃபைனல் பண்ணிட்டியா மேடம்? ஆனால் எவ்வளோ வந்து ஒரு புயல் வேகத்தில் டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு நினைக்கிறேன். நல்லது தான், இப்படி இருந்தால் நல்லது தான். நான் நினச்சேன் இந்த தனுஷ் மாதிரி உக்காந்துக்குவோம் இந்த ஒரு படத்தில் இருக்கோம் பாரு. ஆமாம் இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒய்ஃப் கூட வந்து இது பண்ணுறல, அதனால. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹெட்செட் போட்டுன்னு உக்காந்துக்கிறானுங்க எவ்வளோ நேரம் வெயிட்டிங். என்னவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதான் கிஃப்ட் வாங்கிட்டோம். ஒரு இது காப்பு பார்க்கலான்னு பார்க்குறோம். நான் வந்து எனக்கு முன்னாடி வந்து சில்வர் காப்பு தான் போட்டிருந்தேன். அதனால வந்து கோல்டில் வாங்கிட்டோம். கோல்டில் பார்க்கலாம், இல்லை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி ஐடியா வாங்குற ஐடியா பார்க்கலாம். சும்மா பார்க்கலாம். எவ்வளோ கிராம் இருக்கும் கெஸ் பண்ணுங்க. 3 கிராம் வராமா? முன்னாடி என்ன சொன்னீங்களோ அதை சொல்லணும். நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. 1 கிராமுக்கு குழந்தை கைக்கு கூட வராது, ரிங்கு தான் வரும். எனக்கு இது வேணும். என்ன பார்த்தேன்னா சோன் பப்டி வாங்குற மாதிரி இது வேணும்னு கேட்டேன். எந்திரன் படம் பார்த்துக்கிறீங்களா? அதில் வந்துட்டு இப்படிதான் எல்லாம் எடுத்து போட்டு காடா செக்கா அது நான் மனிதன். நான் வந்து எந்திரனா மாறி வந்து இதெல்லாம் உனக்கு நான் வந்து சனா மாதிரி நீ இருந்தீங்கன்னா நான் கூப்பிட்டு போயிட்டு நீ தாராடி நான் தாராடி இல்லை இல்லை அது பாருங்க இருக்குமா அது கோடி இல்லை. இப்போ நம்மளால முடியல. ஜஸ்ட் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பணக்காரத்துல ஜஸ்ட் 50-60 lakhs. ஓகே சரி, என்னால் இப்போ முடியலன்னா கூட ஃபியூச்சரில் ஐ ட்ரை மை பெஸ்ட் அண்ட் கெட் யூ திஸ் கைண்ட் ஆஃப் திங். 24 grams-ஆ? 2,71,230. 2 lakhs. What is the gold price today? 8,000. 8,990. 8,990. Gold price is only going up till. अरे वाह, 2 lakhs something. 2,17,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஜுவல்லை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போது டேரெக்டாக வந்து எனக்கு கொஞ்சம் வந்து என்னது ஃபோன் கேஸ்லாம் மாற்ற வேண்டியது. ஆமாம், அதுக்கு நம்ம வந்து எஸ்பி ரோட் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போன டைமே நாங்கள் போயிருந்தோம், ஆனால் வந்து போன டைம் க்ளோஸ். இப்போ தெரில போகிறதுக்குள்ளே இருக்குதான்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம்னு ஒரு நம்பிக்கை, போயிடுவோம். இது கோல்டு பர்ச்சேசிங் வந்து ஒரு மாதிரி ஃபன்னா தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி சும்மா நான் வந்து காப்பு, ஆமாம்மா நான் ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் ஷாப்பிங்க்கு வந்து
போயிருந்து இல்லை. ஏன்னா இதெல்லாம் மம்மி டாடி அவங்க தான் பார்த்து வாங்குவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா, சரி நான் பண்ணா அப்படியே இந்த காப்பு கொஞ்சம் காமிங்க எவ்வளவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க. பண்ண லூட்டிகள் அதை பார்த்துட்டு ஷாக் ஆனது. அது 2 ஏக்கர் தென்னத்தோப்ப கையில கொடுத்துறியா 2,17,000 நானு ஆச்சு. நம்ம சும்மா செக் பண்ணலாம் எவ்வளவுன்னு பாக்கலாம்னா எவ்வளவு கிராம்ஸ்னா 24 கிராம்ஸ். ஓகே, ஆனா ஜாஸ்தி தான். 1 கிராமே வந்து 15,000 செக் பண்ணோம் நம்ம எஸ்டிமேஷன் அங்க. சரி சும்மா செக் பண்ணலான்னு பார்த்தா 2 லட்சம் எனக்கு ஆச்சு. நீ கொடுத்துட்டு வாமா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம 2 பேரும் போய் ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டு வாங்கின 20,000 இருக்கும்னு நினைச்சேன். இது காமெடி. அது தெரியாதுல்ல, இப்பதானே ஒரு ஃபேமிலி மானா ப்ரோமோட் ஆயினுக்கிறோம். இப்பதானே தனியா போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நம்ம இதெல்லாம். அதனால இது எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு போடுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா சூப்பர். எனக்கும் கோல்டு போட்டா நானும் இதோ போட்டது. அதான் சொல்றேன் இல்ல, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த கல்யாணத்துக்கு என்னால அட்டன் பண்ண முடியாதான்னு தெரில, லீவ் கிடைக்காதான்னு தெரில. அட்லீஸ்ட் மோனா வரோம். இஸ்ரத், நீ இந்த வீடியோ பார்த்துருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கோம். ஹோப் யூ லைக் இட். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து எங்களுக்கு நீ வந்து கல்யாணம் நல்லா முடிச்சு நீ ஃப்ரீயா இருக்கும் போது எங்களுக்கு கால் பண்ணி சொன்னா போதும். இப்ப நீ சொன்னோம் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க எஸ்பி ரோட்டுக்கு போயிட்டு என்னென்ன பண்றோம், என்னென்ன கேஸ் சேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எஸ்பி ரோடுக்கு வந்துட்டோம். எஸ்பி ரோடுக்கு ஏன் வந்திருக்கோம்னா, மோனா வந்து கேஸ் கேட்டுச்சு. ஃபோன் கேஸ்னு நீங்கள் பயந்துட போறீங்க, போலீஸ் கேஸா என்னான்ட்டு. அந்த கேஸ் இல்லை, ஃபோன் கேஸ் மாற்றணுமா. ப்ளஸ் இந்த கார்டு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும், ஸ்க்ரீன் கார்டெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லிச்சு. சரி நம்ம எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எஸ்பி ரோட்டில் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஹோல்சேலில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அதனால நாங்கள் வந்திருக்கோம். நிறைய பேர் இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இரும்பு திரை அந்த மாதிரி தான். இது எல்லாமே எலக்ட்ரானிக் குட்ஸ் தான். இங்கே நீங்கள் நிறைய பேர் பெங்களூர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எஸ்பி ரோடு பற்றி. எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பார்ட்ஸு, மொபைலு, அப்புறமா ஃபோன் கேஸு எல்லாமே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நம்ம ஃபோன் கேஸ் எங்கே மாற்றுறோன்னு சொல்லிட்டு வாங்க வந்து போய் பார்க்கலாம். நாங்களே இப்போ தேட இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது. அது பார்த்துக்கின்னு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியா? அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியாது. நீ கேட்குவே, நீ ஸ்டோன்ஸ் தெரில அது மாதிரி கிடைக்குமான்ட்டு வா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக கஜான்னு இருக்கும். நம்ம எப்போ லேட்டாக வரோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் லேட்டானா இப்போ ஜுவல்ஸ் கடையிலே லேட் ஆயிடுச்சு இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரீட்டு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக எஸ்பி ரோட் தான். ஃபுல் எலக்ட்ரானிக் குட்ஸ் தான். இல்லை நம்ம கடை ஓப்பனாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த ராஸ்தா கஃபேயோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி தான் வரணும். நம்ம அப்படி போவோம். எங்கேயா போய் தொப்பரை கட்டின்னு விழ போகிறேன். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் ஃபுல் வியூ. ஐயோ கப்பிள்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராஸ்தா கெஃபேல இருக்கோம். மைசூர் எக்ஸ்பிரஸ் ரோட் அந்த சைடு இருக்கிற ராஸ்தா கெஃபேக்கு வந்திருக்கோம். பெங்களூரில் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஸ்பாட் வந்து மைசூர் போகிறவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த பைக்கர்ஸு ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இங்கே வந்து இந்த கெஃபேக்கு வந்து வந்துட்டு தான் போவாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் கெஃபே இது. இது வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது வந்து நைட்டில் தான் செம்மையாக இருக்கும். எனி டைம் நைட்டில் நீங்கள் எனி டைம் வந்தாலும் ஃபுட்ஸ் அவைலபிள் எல்லாமே. டைமிங் கூட எப்படின்னா 9 AM to நெக்ஸ்ட் டே 5 AM வரைக்கும் இருக்குது. நைட்டெல்லாம் இருக்கும் ராஸ்தா, நைட்டெல்லாம் ரஷ்ஷாக இருக்கும். வந்துன்னு போயிட்டு தான் இருப்பாங்க. சரி எனக்கு வந்து சரி மோனா கிட்ட போய் காமிக்கலாம் இந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த ராஸ்தா கெஃபே எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மோனா கூப்பிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் கேஸ் எல்லாம் மாற்றின்னு வந்துட்டோம். நம்ம ஃபோன் ராஸ்பெரி செம்மையாக இருக்குது. ஸ்மூதிஸ் நம்ம சொல்லிக்கிறேன். கலராக கேஸஸ் வந்து மேடம் வாங்கிக்குது. கேஸ்னால் அதான் சொன்ன மாதிரி ஃபோன் கவர் கேஸ் தான், வேறு எந்த கேஸ் இல்லை. 4 கேஸ் வாங்கிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எஸ்பி ரோட்டில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும்.
ஸோ அதுவும் நம்ம வந்து வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்து என்னென்ன கேஸ் வாங்கிக்கிறோம் நானும் சேஞ்ச் பண்ணேன். நானும் வந்து கேஸு டெம்பர்ட் கிளாஸு ப்ரைவசி கிளாஸ்ன்னு வாங்கல. இப்போ வந்து இப்போலாம் ஃபேமஸ் வந்து ப்ரைவசி டெம்பர்ட் கிளாஸ் தான். ஏன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம இருந்தால் நம்ம ஃபோன் நோண்டி இருந்தால் யாரும் வந்து பீப் பண்ண முடியாது, லைக் பார்க்க முடியாது. அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இப்போ வந்துட்டுக்கிறதுனால அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். இப்போது வந்து இங்கே நான் தான் கசன்ஸ் கூட வந்துக்கிறோம். கசன்ஸ்னால் தான் என் ஃப்ரெண்டு நிஷாந்த், ரிக்கி அவங்களும் வந்து ஜாயின் பண்ணதுனால அவங்க 2 பேர், நானும் மோனா வந்துக்கிறோம். ஷாரன் எல்லாம் ஏன் வரலன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஷாரன் வந்து இப்போது எக்ஸாம் பிஸியில் இருக்கிறதுனால அது ஃபைனல் இயர் ஃப்ரெண்ட்ஸ் இது, அதனால் ரொம்ப பிஸியாக இருக்குது. அது எங்கேயோ வெளியே வர மாட்டேங்குது, ரொம்ப பிஸியாக. அது பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குது. அதான் நாங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணதில்லை. இன்றைக்கி வந்து சாட்டர்டே இருந்ததுனால நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. சரி ஓகே அது ரெஸ்ட் எடுத்துருக்குதுன்னு அதுவே சொல்லிச்சு, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஷாரன் நாள் வர முடியல. டேடி மம்மியும் ரெஸ்ட் இன்றைக்கி வீக்கெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட், அவங்க வெளியே வர மாட்டாங்க. ஆனால் சாட்டர்டே சண்டேஸ் தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். அதனால் அவங்களும் வெளியே வரல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து, ஏன்னா மோனாது இன்றைக்கி லாஸ்ட் டே இன் பெங்களூர் கொஞ்ச நாளைக்கு. நாளைக்கு வந்து கிளம்புது மோனா, சென்னைக்கு போகுது. அதோட எக்ஸ்டென்ஷன் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக அது போகுது. அதெல்லாம் முடிச்சுக்கின்னு திருப்பி எப்போ வருதோ அப்போ தான் நானும் வருவேன் வீடியோவில். இல்லை அப்பப்போ நான் போய் பார்க்குவேன், கண்டிப்பாக வருவேன், போய் பார்க்குவேன். அதனால இன்றைக்கி லாஸ்ட் டேனால கொஞ்சம் டின்னர் வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். இன்றைக்கி செம்மையாக இருக்கும். ப்ளேஸ் செம்ம ப்ளேஸ் இது, வைப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நமக்கு வேறு ஐபிஎல் ஓடி இருக்குது, இதுக்கே டைம் பாஸ் ஆகிடும். இது கீ ரோஸ்டா, கீ ரோஸ்ட்டு. இது பெரிய புல் பார், பெரி சிக்கன் பர்கர். இது பெரி பார்பிக்யூ. இது பார்பிக்யூ, அது பெரி. இது வந்து கிரில் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மொஜிட்டோ. கிரில் சிக்கன்ல கீ ரோஸ்ட். ஓ சாரி, இது கீ ரோஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் கிரில் சிக்கன் கேட்டேன், அவங்க இல்லைனால நான் கீ ரோஸ்ட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது வந்து ஸ்மூதிஸ். இது வந்து என்னடா இது கேன்பெரி மொஜிட்டோ. இன்னும் 2 பேருக்கு வந்து ஐட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. இந்த பசங்களுக்கு ரொம்ப நேரம் விட்டு 1 hour விட்டு என்னவோ ஸ்பெஷலாக வருதுன்னு பார்த்தா எதுவும் அங்கே கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிறாங்க. இது என்ன? வெஜிடபிள். ஓகே, பாயில்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, குட் ஃபார் ஹெல்த். வாட் இஸ் திஸ்? பொட்டாட்டோ. அது தட் பிரஸ்ட், சிக்கன் பிரஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஷாப்பிங்கு அப்புறம் அவுட்டிங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்றதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்ட் வெட்டிங்காக வாங்கின ஒரு ஜுவல்லு. இந்த ஸ்டெட்டு தான் அவளுக்கு வாங்கினேன். அவள் வந்து ஹேங்கிங் டைப்லாம் போட மாட்டாள், அவள் இந்த மாதிரி குட்டியாக ஸ்டெட்டு டைப் தான் போடுவாள். ஸோ அவளுக்கு ஸ்டெட்டு வாங்கியிருக்கேன். இதுதான் அது, ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி தான். இஷ்ரத், அது நீ போட்டு பார்த்துட்டு, இந்த வீடியோ நீ பார்த்துருந்தா அதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்னான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீ தனியாக ஃபோன் பண்ணி சொல்லி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் கேஸ் கலெக்ஷன்ஸ். எஸ்பி ரோடுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போனோம், இந்த மேடம் வந்து அள்ளிச்சு. இல்ல இவர் தான் சொன்னாரு, உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ எடுத்துக்கோ. நம்ம ஏன்னா இதெல்லாம் ஹோல்சேலில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கம்மி தான். ஸோ இந்த ஃபோன் கேஸ் ஒன்று எனக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் கேஸ் எல்லாம் ஒன்றுக்கு தான். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கடையில் பார்த்துட்டு சின்ன குழந்தை மாதிரி நிற்கிது. எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. அவருக்கு வந்து இந்த ஒரு கேஸ், அப்புறம் இந்த ஒரு கேஸ், 2 கேஸ் தான் வாங்கினாரு. ஸோ இன்னையோட வந்து ப்ளஸ் என்ன போட்டோம், கேஸ் வண்டி வாங்கினோம். நம்ம இது ஸ்க்ரீன் கார்டும் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரொம்ப டப்பா டிஃபின் உடஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் மாறி எந்த வண்டி இருந்துச்சு. ஸோ ஒரேடியாக நாங்களும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்கு ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.